புதியவர், அனுபவம் இல்லாதவர் என்றெல்லாம் விமர்சித்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டிவிட்டார் என்று ஒடிஷா முதல்வர் மோகன் சரண் மாஜியை பாராட்டுகின்றனர் அம்மாநில மக்கள். ஒடிஷாவில் தொடர்ச்சியாக 24 ஆண்டுகள் முதல்வராக இருந்த பிஜு ஜனதா தளம் கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக் 2024 சட்டசபை தேர்தலில் பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தார். யாரும் எதிர்பாராத வகையில் அதிக அறிமுகம் இல்லாத மோகன் சரண் மாஜியை முதல்வராக்கியது பாஜக மேலிடம். போதிய அரசியல் அனுபவம், நிர்வாக அனுபவம் இல்லாதவரை முதல்வராக நியமித்துள்ளனர். இவர் ரொம்ப காலம் தாக்கு பிடிக்க மாட்டார் என்று எதிர்க்கட்சியினர் மட்டுமின்றி மூத்த பாஜக எம்எல்ஏக்களை முணுமுணுத்தனர். இந்த நிலையில் தான் பதவியேற்று 2 ஆண்டுகளான நிலையில் சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் அதிரடியை அரங்கேற்று துவங்கியிருக்கிறார் மோகன் சரண் மாஜி. சில மாதங்களுக்கு முன் எம்எல்ஏக்கள், அமைச்சர்களின் மாத சம்பளம், சலுகைகள் மற்றும் ஓய்வூதியத்தை 3 மடங்குக்கு மேல் உயர்த்தும் மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களிடையே இதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக கூறி இப்போது அந்த மசோதாவை வாபஸ் பெற்றுள்ளார். அதிர்ச்சியடைந்த ஒடிஷா எம்எல்ஏக்கள், இதை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு கட்சி பேதமே இல்லாம புலம்புறாங்க.